29th of December 2023. This is Manikandan Sundaresan. The title of this YouTube stream is Things That We Can Learn from the late actor and politician திரு விஜயகாந்த் அவர்கள். ஒரு காமன் மேனாக திரு விஜயகாந்த் அவர்கள் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பாலிட்டிஷியன் ஆகி என்னென்னலாம் சாதிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். பட் மீ பீயிங் அ காமன் மேன் ஆர் யூ பீயிங் அ காமன் மேன், வாட் பெஸ்ட் we can take from this particular man and as a learning and also as a metaphor for life அப்படிங்கிறதுல ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. அதை பற்றி இதில் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் இந்த லைவுக்கே நான் வந்தேன். ஆஸ் அ கிரேட் ஃபேன் ஆஃப் திஸ் மேன் who was very close to Rajinikanth in cine industry and who was very close to MGR in politics, this man really lived a legacy life. First point in the streamல நான் உங்களுக்கு சொல்ல வர first point அப்படிங்கிறது the necessity of sticking to the vision. நம்ம என்ன விஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது கூட நம்ம ஸ்டிக் பண்ண வேண்டிய, நம்ம அதுலேயே முனைப்பாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம். அது திரு விஜயகாந்த் அவர்களிடம் இருந்ததா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, he badly wanted to step into politics and ஒரு கட்டத்தில் அவர் வந்து he was like a dragon. நான் ஏற்கனவே சொன்னேன், லாஸ்ட் லைவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு டிராகன் மாதிரி இருந்தவர் அவர். அதாவது he will emit fire when he gives a dialogue and all that. அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஸ்டேட்டில் இருந்து there was a huge decline. You know what I'm speaking about, இல்லையா? நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 2005 அவர் கட்சி ஆரம்பித்தார். அப்போது எங்கள் அண்ணான்னு சொல்லி ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். என்ன மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஆட்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அமைஞ்ச ஒரு படம் வந்து 2002-2003 வந்தார் ரமணாங்கிற ஒரு ஃபிலிம். ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் என்ன மாதிரி சாதாரணமான ஃப்ரீலான்ஸ் ட்ரெயினர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் நெட்வொர்க்கை மெயின்டைன் பண்ண வேண்டிய டீச்சர்ஸ் அப்படிங்கிற அந்த வர்க்கத்துக்கு தட் மூவி, முருகதாஸ் டைரக்ட் பண்ண அந்த மூவி வந்து இட் வாஸ் அ ஃபேபுலஸ் மூவி. அந்த டைம்லலாம் நான் இப்போ சொன்ன அந்த ஸ்டிக்கிங் டு த விஷன் அப்படிங்கிறது திரு விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. டியூரிங் தட் டைம் ஹி வாஸ் வெரி வெரி brim and he was very staunch and he was to the point. எது செஞ்சாலும் அதில் ஒரு கரெக்டான ஒரு இது இருக்குது. ஒரு விழாவுக்கு அவர் வந்தார்னா கூட பார்த்தீங்கன்னா வந்து வணக்கம் போகிறதுலேருந்து எதுக்கு அந்த விழாவுக்கு வந்தாரோ அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசுகிறது, அந்த பாடி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பிகாஸ் he was a very sorted out person, right? ஸோ அந்த விஷன் அப்படிங்கிறது அந்த டைமில் அவருக்கு தெளிவாக இருந்துச்சு. அதாவது ஓகே, சினிமாவில் நடிச்சிட்டோம், இனி சினிமாவிலிருந்து நம்ம பாலிடிக்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகணுங்கிற அந்த விஷன் அந்த 2005-2006 ரொம்ப கிளியராக இருந்துச்சு. யூசி இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் வந்துக்கிட்டு அவரை வந்து ஒரு மீன் பாத்திரமாக தான் தெரியும். ஓகே, அவரை வச்சு காமெடி பண்ணுறது, அப்புறம் அவரை வந்துக்கிட்டு மையப்பொருளை வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசுனது, இதைத்தான் இந்த 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. இப்போது இந்த லைவை லிசன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு 2-3 பேர்த்துக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெரியும். ஸோ நம்மளுக்குள்ளே பேசும்போது ஐ திங்க் யூ கேன் ஈஸிலி ரிலேட். பட் ஒரு 2K கிட்ட இந்த லைவை பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படியே பார்த்தாலும் நான் விஜயகாந்தை பற்றி சொல்கிற விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கோ இல்லை அந்த பையனுக்கோ வந்து புரியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் அதை சொல்ல வேண்டியது வந்து எனக்கு ஒரு கடமை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அந்த விஷன் அப்படிங்கிறது இருந்தாலும் எப்படி ஒரு டிக்ளைன் அப்படிங்கிறது ஆச்சு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சில படங்களில் அவர் டயலாக் டெலிவரிலாம் பாருங்கள். ஒன்றும் வேண்டாம், ரமணாவில் டயலாக் டெலிவரி பாருங்கள். அவர் எப்படி இருப்பார், அந்த 2 புருவங்களும் அப்படி மேலே போய் கண்ணில் வந்து அந்த ஒரு நெருப்போட பேசும்போது அந்த கம்பீரத்தோட, அப்படி ஒரு தலைவராக தான் பாலிடிக்ஸ்குள்ளே வரணுங்கிறது விஜயகாந்தும் நினச்சது. ஆனால் அது நடக்கலை. ஸோ அந்த விஷன் எங்கே போச்சு? ஸோ நம்ம இதிலிருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், there will be a lot of obstacles and there will be a lot of barricades that could possibly come in our way to collapse our vision. அந்த விஷனை வந்துக்கிட்டு தடுக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணவே கூடாது.
2005, 2006, 2010 பிரச்சாரமெல்லாம் மேற்கொள்ளும்போது கூட நான் சொன்ன அந்த டிராகன் ஐகான் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் இருந்தார். ஆனால் அது போக போக 12, 13 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஐ திங்க் த டிக்ளைன் ஆஃப் விஜயகாந்த் வாஸ் 10 years பிஃபோர். 2013, 2014 அவர் ரொம்ப டவுன் ஆகிட்டார். ஸோ எப்படி ஒரு மனுஷன் அப்படி சடனாக வந்துட்டு டிக்ளைன் ஆக முடியும்? இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமாசாக இருக்கும். பிளாக் மேஜிக், அப்புறம் இவங்க இதை பண்ணிட்டாங்க, அவருக்கு எகென்ஸ்டாக அவங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய தன்னம்பிக்கையும் அவனுடைய எண்ணங்களுடைய சீர்திருத்தலும் அப்புறம் அவன் கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும், இந்த மூணும் கரெக்டான லெவலில் சினர்ஜைஸ்டாக இந்த கைனடிக் எனர்ஜி அப்படியே டிவைஸ் பண்ணால் ஒரு பர்சன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ இல்லையோ அந்த பர்சன் வந்து ஸ்ட்ராங்காக சர்வைவ் ஆக முடியும். அது விஜயகாந்த் அவர்களுக்கு ஏன் நடக்காமல் போச்சு? ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் அப்படிங்கிறது அதுதான். We got to have this wonderful synergy of this kinetic energy and we need to maintain that for a long time. So அது நம்மளுக்கு நடக்காமல் பார்த்துக்கணும். Of course, he stands in the election and he gets a reasonable kinds of votes at one point of time, and இன்னொரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப வல்னரபுளாக அவர் தோக்குறாரு ஒரு எலெக்ஷனில். டெபாசிட்டே போயிடுற மாதிரி எல்லாம் வந்துட்டு பல விஷயங்களை பார்த்துட்டு வர்றாரு. ஆனால் அந்த ஒரு பிரிம்னஸ், அந்த ஒரு விதமான விகர் அப்படிங்கிறது எல்லாமே காணாமல் போனது எப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னு எனக்கு சொல்லுங்கள். பிகாஸ் ஐ எம் க்யூரியஸ். ஒரு டெஃபினெட்லி தட் 4 or 6 years வேர் லெஃப்ட் இன் ஹிம் அவர்கிட்ட இருந்தது. பட் அவர் சீக்கிரமாக போயிட்டார். ஸோ வேர் டு வி லூஸ் அவர் விஷன்? இப்போது அந்த விஷன் அவருக்கு வந்துக்கிட்டு இல்லாமல் போனதோடைய மெயின் பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டால், we have lost so many things because of his vision being blurred. Because good morning everybody, thank you for coming here and continue watching this program. Jamana, Sharmila, good morning. ஸோ அந்த விஷன் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அந்த விஷன் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் அதனால் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற இழப்பு என்னன்னு சொல்லி கேட்டால், we have lost a great leader. ஸோ நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய முதல் விஷயம் திருவாளர் விஜயகாந்த் அவர்களிடமிருந்து என்னன்னு சொல்லி கேட்டால், ஹேவிங் தட் விஷன் அண்ட் நாட் லெட்டிங் த விஷன் பீயிங் பிளர்ட் ஆர் பீயிங் கம்ப்ளீட்லி அட்டாக்ட் பை தி அதர் பீப்புள். தட்ஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, philanthropy. எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு பர்டிகுலர் பர்சன் இவ்வளவு நல்ல பேர் சினி ஃபீல்டில் வாங்கியிருக்கிறதா நான் பார்க்கவே இல்லை திரு எம்ஜிஆருக்கு அப்புறம். எம்ஜிஆர் பற்றி ஒரு சின்ன அனெக்டோட் எப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் வந்து பீக் ஆஃப் த டைமில் இருக்கும்போது when he was the chief minister of our own state and மனு கலெக்ட் பண்ணுற வர்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு அவருடைய பங்களாலேருந்து இறங்கி வருவார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா மனு வச்சுக்கிட்டு நிறைய ஏழை மக்கள் வந்துக்கிட்டு அப்படியே வரிசையில் நின்றுட்டுருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட வந்துக்கிட்டு கையை கொடுப்பாரு, நிறைய பேர் அப்படி ஹக் பண்ணுவார், சைடு ஹக் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் மனு வாங்குவார். ஸோ அப்படி மனுவெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா மனு என்வலப்பில் மனுவே இருக்காதான். என்னடா அதுன்னு ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போது தான் ஒரு பக்கம் புரிஞ்சிருக்கு, நிறைய பேர் வந்துக்கிட்டு மனுவை கொடுக்குற சாக்கில் அவர் நேரில் பார்க்குறதுக்காக வந்து அவரை கை பிடிப்பாருன்னு சொல்லிட்டு, அவரை ஹக் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு சந்தோஷத்துக்காக அவர்கிட்ட வந்து மனுவே இல்லாத கவரை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதில் படித்தேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரு பொலிட்டீஷியன் நேம் எடுத்து அப்படி ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா அது இவருக்கு தான், விஜயகாந்த் அவர்களுக்கு தான். ஸோ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா த ஃபிலாந்த்ராஃபி. பிகாஸ் ஒரு கட்டத்தில் வந்துக்கிட்டு அவர் பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜில் சாப்பிடக்கூட அவரை விடாமல் ஷூட்டிங் எடுத்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தினப்போ அந்த இன்சிடெண்ட்லேருந்து தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்துக்குமே வந்துட்டு சாப்பாடுங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ரைடு வர அந்த ஆஃபீஸர்ஸுக்கு கூட சாப்பாடு கூட தான் அனுப்புகிறான். ஸோ த செகண்ட் திங் தட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் மேன் இஸ் த ஃபிலாந்த்ராஃபி, திஸ் ஆல்ட்ருயிஸ்டிக் மென்டாலிட்டி. பிரதிபலனே எதிர்பாராமல் மற்றவங்களுக்காக நிறைய செய்யணும் அப்படிங்கிற இந்த ஆல்ட்ருயிஸ்டிக் மென்டாலிட்டி அப்படிங்கிறது. தட்ஸ் த செகண்ட் திங் தட் ஐ விஷ் தட் ஐ குட் லேர்ன் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஐ எம் ஷேரிங் தட் வித் யூ. அண்ட் எனக்கு வந்துக்கிட்டு இன்னொரு இன்டர்ஃபேஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சூப்பர் நேச்சுரல் ஹீரோஸ் எல்லாம் காமிப்பாங்கள்ல படத்துல எல்லாம்,
இப்போ சலார் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரபாஸை லார்ஜர் தேன் லைஃப் அப்படிங்கிற அந்த ஒரு அனெக்டோட்டில் காமிச்சிருப்பார் பிரசாந்த் நீல். கேஜிஎஃப்பில் யாஷியும் பிரசாந்த் நீல் அதே மாதிரி காமிச்சிருப்பார். பாகுபலியில் ராஜமௌலி பிரபாஸ் அதே மாதிரி காமிச்சிருப்பார். ஆர்ஆர்ஆரில் வந்து ராஜமௌலி அகைன் என்டிஆரையும் ராம் சரண் எல்லாம் அப்படி லார்ஜர் தேன் லைஃப், லைக் 1000 பேரை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரிலாம் அப்படி பயங்கரமாக அந்த அந்த ஒரு ஒரு சிக்மா மேல் அப்படிங்கிற மாதிரி. நிஜ லைஃப்பில் விஜயகாந்த் அந்த மாதிரி சிக்மா மேல். Alright, okay. So I'm not promoting any violence here, but he was never scared of any goons or any people who tried to threaten him. ஒரே மூச்சு போனால் போச்சுன்னு சொல்லிட்டு he has been always onto the field and he jumps into the field and he tries to confront the enemies in whichever form. அந்த மாதிரி நான் நிறைய அனெக்டோட்ஸ் படிச்சிருக்கேன். அந்த காலத்தில் ஜூனியர் விகடன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி மேகசின்ஸில் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி அனெக்டோட்ஸ் வரும் விஜயகாந்தை பற்றி. சினிமாவில் சித்தரிக்கிற மாதிரி உண்மையாலுமே சினிமாவில் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி காலை தூக்கி சொலட்டி செவுத்து மேலே வச்சுட்டு அப்படி ஒரு சிசர் கட்டில் அடிப்பார்ல, அந்த மாதிரி ஒரிஜினல் கேரக்டர். ஸோ தேட் அகெயின் இஸ் அனதர் ஃபேக்டர் தட் ஐ அட்மையர்ட் அபவுட் ஹிம். பட் இந்த இடத்துல அது ஒரு லேர்னிங்கை நான் இங்கே சொல்ல வரல. நம்ம செகண்ட் லேர்னிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஃபிலாந்த்ரோஃபி அப்படிங்கிறது கிவிங் மோர் தேன் வாட் வி ஹேவ் இன் அவர் ஹேண்ட் அண்ட் பீயிங் ரிசோர்ஸ்ஃபுல் டு ஹெல்ப் மெனி பீப்புள் அவுட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிவிங் தம் வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ that's a third learning that I think we have from this particular man. Good morning, everybody. Second learning, sorry, philanthropy, it was the second learning. Now let me come to the third learning. Most of the actors in the cine industry, take any industry for that matter, whether it is Tamil industry or Hindi, Bollywood industry or Telugu industry or Kannada industry or Malayalam industry, நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனுக்காக மட்டுமே ஆக்டிங்க்கு வந்தவங்க இருக்காங்க. பட் இவர் ஒரு வசதியான குடும்பமாக இருந்தாலும் அந்த பேஷனுக்காக, அந்த ஆர்ட் அப்படிங்கிற மேலே இருந்த அந்த விருப்பத்துக்காக ஹீ கேம் இன் டு திஸ் சினி ஃபீல்டு. எம்ஜிஆர் மாதிரி ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் படத்தில் நடிக்கிறத நிறுத்திட்டார். நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் ஆஃப் த டைமில் ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட 12 படம் 13 படமெல்லாம் பண்ணிட்டு இருந்த காலமும் உண்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரஜினி கமல் மாதிரி ஒரு 2 படம் 3 படம் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே பண்ணிட்டு இருந்த காலமும் உண்டு. அண்ட் ஹீ நியூ வென் டு ஸ்டாப். ஸோ அதாவது தான் நான் இங்கே சொல்ல வர மூணாவது லேர்னிங். நோ வென் அண்ட் வேர் டு ஸ்டாப். அதாவது ஹீ நியூ வென் அண்ட் வேர் டு ஸ்டாப் ஆக்டிங் அண்ட் ஹீ நியூ வென் அண்ட் வேர் டு ஸ்டெப் இன் டு திஸ் political regime so that he can help the other people. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எந்த இடத்துல எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக பிளானை போட்டு பண்ணார். பேரரசுன்னு ஒரு படம் நடித்தார். அதுக்கப்புறம் ஐ திங்க் எங்கள் அண்ணா, அந்த பேரரசு, அப்புறம் தர்மபுரி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துக்கிட்டு அப்படியே ஹீ ட்ரைடு டு எலவேட் பீப்புள். இல்லை கூட நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியை ப்ரமோட் பண்ணுற மாதிரியே பேசுகிற மாதிரிலாம் சில டைலாக்ஸ்லாம் வச்சுட்டு இருப்பார். அதெல்லாம் வந்துட்டு அசர்ட்டிவ் நேச்சர் அண்ட் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் நேச்சர். ஒரு கண்டிப்பாக இந்த துறைக்குள்ளே என்னால் வந்து நல்லது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது? ஏன் அந்த மார்க்கெட்டிங்லாம் பண்ணக்கூடாது? தப்பே இல்லையே. Because he believed that he can do some difference and he can make a particular impact when he comes into the political regime, and therefore he made the people listen to those dialogues and those movies that he acted in the later part of his career, because he believed that he can make a difference, and that's why he thought he can have those dialogues. ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் காமெடி ஆர்டிஸ்ட் அவர் இருப்பார். அவர் அரசியலுக்கு வர விஷயத்தை பற்றி சொல்லுவார். அவரால் பல பேருக்கு நல்ல வாழ்க்கையாக வரப்போகுது, இது அவர் பண்ண மாட்டாரா, இந்த மாதிரி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டராக அந்த டைமில் நீங்கள் கூட அதை ரிலேட் பண்ணியிருந்திருப்பீங்க. தெர் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஹோப். After MGR, somebody is going to step into politics and the person is going to do something. அப்படிங்கிற அந்த ஹோப் சாதிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, அந்த ஹோப் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்துட்டு இவர் டெஃபினட்டாக எல்லாருடைய மைண்ட்லேயும் இம்ப்ளான்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அது ஜெயிச்சார் தோத்தார் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே மேட்டர். பட் he at least tried. So that's the next thing that we need to learn from him. எப்படி நான் சொல்ல வர ஃபோர்த் லேர்னிங் அப்படிங்கிறது, எப்படி ஒரு மனுஷனால எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியுது? நாட் ஈவன் a single person makes YouTube is a big kingdom இல்லையா? Twitter is a big kingdom, Insta is a big kingdom,
ஒரு பக்கம் இவருடைய டைலாக்ஸ் வச்சு மீம்ஸ் போட்டுட்ருக்கானுங்க. ஆனால் கேரக்டர் வைஸ் வந்துக்கிட்டு ஒரு மனுஷனை தப்பாக பேசாமல், யாருமே தப்பாக பேசாமல் ஒரு என்விரான்மெண்ட்டை எப்படி உருவாக்க முடிஞ்சது? அது பிளான் பண்ணி செய்யப்பட்ட விஷயம் அல்ல. இந்த விஷயமெல்லாம் பிளான் பண்ணி வரக்கூடிய விஷயம் இல்லை, தானாக அமையிறது. By the way you carry yourself. So it's very astonishing that not even a single person, I have heard not even a single person speaking ill about Mr. Vijayakanth. And how was such a life possible? அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். And 71 years of living such life is truly wonderful. And அது நம்ம லேர்னிங்கில் எடுத்துக்க வேண்டிய இன்னொரு விஷயம். The next learning I would say is ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேமிலி அப்படிங்கிற விஷயம் நம்ம எடுக்கக்கூடிய பேஷன் அண்ட் பர்பஸ் அப்படிங்கிறதுல அதிகம் இன்டர்ஃபியர் ஆகாமல் பார்த்துக்கிறது சில இடங்களில் நல்லது. Sometimes they will just not be the same page that we are traveling. Sometimes they will be having their own ways and means of opposing you, and they will be having their own ways and means of telling you that these things should not be pursued. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களே சொல்கிறது அப்படிங்கிறது சில சமயங்களில் நடக்கும். ஆனால் அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு நம்மளே சேனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எய்தர் சொல்லி புரிய வைக்கணும், இல்லை செஞ்சு புரிய வைக்கணும், இல்லை அப்படின்னா அமைதியாக நம்மளுடைய வேலையை பார்க்கணும். பட் we should not fall prey for the difference of opinions of the family. அது என்னை பொறுத்த வரைக்கும் I would like to stick my neck out and say that it has happened in this man's life. He was interfered, he was blocked from some of his activities, and he was hindered from some of the execution of the plans. அதனாலேயே கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகி 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 உடம்பு ரீதியில் he became so weak. அதனால் sometimes we will have to put up a barricade and clutches when our family members are interfering too much into our state of affairs. Of course, this could invade a lot of argument, I know. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் வந்துக்கிட்டு நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு சில மறுபரிசீலனைகள் இருக்கும், ஆர்கியூமெண்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இவருடைய கேஸ் ஸ்டடியை வச்சு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால இதை பற்றி சொல்லலான்னு தான் எனக்கு தோணுது. I don't have any repent on that. And the next learning I have got from this man is how to deal with the negative ailments. நான் இங்கே எந்த கேரக்டர் நேம்ஸும் எடுக்கலை. அதாவது இவர் பார்த்து வளர்த்து விட்ட ஒரு பர்சன் தன்னை பற்றி மோசமாக மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது, தன்னை வந்து பப்ளிக்காக கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது, தன்னை வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆக்டர்ஸ் லைக் சூப்பர் ஸ்டார்ஸ் லைக் மிஸ்டர் விஜய், அவரை வந்து செந்தூர பாண்டின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வச்சு எலவேட் பண்ணி விட்டார். மிஸ்டர் சூர்யா, அவரை வந்து பெரியண்ணா அப்படிங்கிற ஒரு படத்தில் வச்சு எலவேட் பண்ணி விட்டார். மிஸ்டர் சரத்குமார், அவர் ஹீரோவானதே வந்துட்டு விஜயகாந்த்னால தான். கேப்டன் பிரபாகரன், மை காட், ஐ டெல் யூ, கேப்டன் பிரபாகரனுடைய தீம் மியூசிக்கு நான் அடிமை. அதில் இளையராஜா போட்ட கேப்டன் பிரபாகரனுடைய டைட்டில் மியூசிக் 2 minutes and 18 seconds அந்த மியூசிக்குடைய டியூரேஷன், அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். அது விஜயகாந்தை அப்படியே செதுக்கியிருக்கோம் அந்த மியூசிக். சத்ரியன் அந்த படத்தோடைய டைட்டில் மியூசிக், கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தோடைய டைட்டில் மியூசிக், இந்த 2 டைட்டில் மியூசிக்கையும் கண்டிப்பாக கேளுங்க. ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது அப்படியே நர்வுக்குள்ளே பாயும் அந்த எனர்ஜி. கேப்டன் பிரபாகரன் மெயின்லி ஒரு குரூப் வயலினோட ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் அந்த ட்ராவல்குள்ளே ஒரு ரேஞ்ச் ஆஃபீஸராக அவர் உள்ளே போகும்போது, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக அவர் நினைக்கிறேன். ஸோ ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக அவர் உள்ளே போகும்போது இருக்கக்கூடிய அந்த ஃபீலெல்லாம் வந்துட்டு அந்த மியூசிக் கொடுக்கும். அதில் மிஸ்டர் சரத்குமார் இன்வால்வ் பண்ணது விஜயகாந்த் தான். ஸோ இந்த மாதிரி பல பேர்த்தோடைய கேரியர்ஸை வந்து லிஃப்ட் பண்ணி இருக்கிற அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் பர்சனுக்கு தன்னுடைய படத்தில் இடம் கொடுத்து, when there are 2 other legendary comedy actors, in spite of their presence இன்னொரு 3rd பர்சனை கொண்டு வர சொல்லி டைரக்டர்கிட்ட சஜஸ்ட் பண்ணி அப்படி வளர்த்து விட்ட ஒரு பர்சன், in the future the person ill-treats this man and into the political state of affairs he insults this man and he does some conspiracy theories. அதை மன்னிச்சு போகிற அந்த விஷயம், அதை the way he handled
அண்ட் த வே ஹீ ஃபர்கிவ் திஸ் பர்டிகுலர் பர்சன் ஹூ ஹஸ் டன் ஆல் தேட். அண்ட் ஒரு கட்சியில் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி குரூப் மாதிரி வச்சு யாரும் ரியாக்ட் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க, 1000 தான் இருந்தாலும் அவன் நம்மளுடைய பையன், அவன் என்ன பண்ணாலும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு அது எப்படி மன்னிச்சு விட முடிஞ்சுது. அது எனக்கு தீராத ஒரு ஆச்சரியம். ரைட், அஃப்கோர்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே வந்துக்கிட்டு அதுக்கு எகெயின்ஸ்டாக எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கும்போது ஹீ ஸ்டாப்ஸ் ஆல் தோஸ் ரீகான்ஸ்பிரசி ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஹீ சேஸ் நத்திங் டூயிங், ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு பி ஹர்ட். அது நான் லேர்ன் பண்ண அடுத்த விஷயம். நீங்களும் அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் த நெக்ஸ்ட் திங் தட் ஐ லேர்ன்ட், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். என்னங்க, ஒரு ஆக்டர் ஒரு பாலிட்டிஷியனாக இருக்கணும்னு ஆஸ்பர் ஆகி வந்தார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு அவரால் நிறைய விஷயங்களை பாலிட்டிக்ஸில் சாதிக்க முடியல. அவர்கிட்டருந்து இத்தனை விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம லைஃபுக்கு ஏற்ற மாதிரியே அதே மாதிரி நம்ம பண்ண முடியுமா அப்படின்ட்டு. இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இவரை ஒரு ஆக்டராகவோ பாலிட்டிஷியனாகவோ நான் பார்க்கல. ஆனால் 2 இண்டஸ்ட்ரியில் கால் பதிச்சு ஒரு ரீசனபிள் சக்ஸஸை தில்லாக எடுத்து கண்டிப்பாக 2லிருந்துமே எனக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி உறுதியாக நம்பின ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பற்றி தான் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இரங்கல் கூட்டத்தில் அத்தனை கூட்டம் இருக்குது அப்படின்னம்னா தோஸ் ஆர் நாட் ஓன்லி சினிமேட்டிக் பீப்புள், all categories of public people are his fans. ஒரு பர்டிகுலர் ஹீரோவுக்கு சின்ன மிடில் இன்கம் குரூப் அண்ட் லோ இன்கம் குரூப் ஆளுங்க மட்டும்தான் ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஹீரோவுக்கு படித்தவங்க மட்டும்தான் ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஹீரோவுக்கு அதாவது சிட்டி பேஸ் மெட்ரோபாலிட்டன்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் ஃபேன்ஸாக இருப்பாங்கன்ட்டு நம்ம இப்படி நிறைய ஹீரோஸை நிறைய பேரை கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனுக்கு இந்த எல்லா கேட்டகரிஸ் ஃபேன்ஸ், ஃபாலோயர்ஸ், அட்மைரர்ஸ் and the people who are also criticizing, at the end of the day criticize பண்ணாலும் நல்ல மனுஷன் பாவர் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிறைய பேர் சம்பாரிச்சு வச்சுருக்கார். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பற்றி தான் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேனே தவிர இட்ஸ் நாட் அபவுட் an actor. அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், சில்வஸ்டர் ஸ்டாலன் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஹாலிவுட் ஜாம்பவான்கள் மாதிரி இல்லை விஜயகாந்த். ஆனால் ஒரு விஷயம், தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் சினிமாங்கிற கோட்டை, அரசியலுங்கிற கோட்டை, 2லேயுமே கால் பதிக்க ட்ரை பண்ணி 2லேயுமே நல்ல விஷயத்தை மட்டுமே செய்யணுன்ட்டு நினச்சி ட்ரை பண்ணி அதில் ஓரளவுக்கு சக்ஸஸும் எடுத்து இந்த உலகத்தை விட்டு போன ஒரு மனுஷன். டேக் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் ஃபார் தட் மேட்டர். ஹி வாஸ் அ ஸ்மார்ட் ஃபெலோ, ஐம் டெல்லிங் யூ. பாடி பில்டிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஹீ கம்ஸ் இன் டு சினிமா அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஹீ கம்ஸ் இன் டு பாலிட்டிக்ஸ் அண்ட் லேட்டர் ஆன் ஹீ பிகேம் த கவர்னர் ஆஃப் கலிஃபோர்னியா. ஸ்மார்ட் ஃபெலோ. பட் இங்கே நான் கம்பேர் பண்ணல வெறும் விஜயகாந்தோடைய ஸ்டேச்சரையும் அர்னால்டோடைய ஸ்டேச்சரையும். பட் இங்கே நிறையா நோபல் தாட்ஸ் இருந்துச்சு. ஐ டோன்ட் கேர் அபவுட் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், பட் அந்த நோபல் தாட்ஸ் அப்படிங்கிறது இங்கே இந்த பர்சன்கிட்ட இருந்ததுனால ஒரு 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 சகாப்தமாக நான் பார்க்குறேன். ஹீஸ் லைக் அ புக் டு மீ, an encyclopedic book to me, and I learned plenty of things from him. ஒரு லீடராக நம்ம எல்லாருமே பார்த்துருந்தா ஓரளவுக்கு நல்லது நடந்திருக்கும். பட் ஃபார் வெரைட்டிஸ் ஆஃப் ரீசன்ஸ், கழுத்துக்கு கத்திங்கிறது வெளியிருந்து மட்டும் இல்லை, உள்ளேயே தான் கூடவே இருந்த ஆளுகிட்ட இருந்தே கத்தியெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. when you have a vision and when you have something to be delivered to the society, அதை உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி விருப்பமாக நீங்கள் டெலிவர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதை 2024 நீங்கள் கடைப்பிடிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. நம்பர் 1, பொய் சொல்லக்கூடாது. நம்பர் 2, எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது, மிகப்படுத்தக்கூடாது. அண்ட் நம்பர் 3, ஒருத்தர் இல்லாத டைமில் அவங்கள பற்றி விமர்சனமோ இல்லை அவங்கள பற்றி அவதூறாவோ பேசக்கூடாது. 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்களேன். Your life will change. Don't lie, don't exaggerate, and don't speak ill about anybody in their presence and in their absence. இதில் இந்த 2வது இந்த எக்ஸாஜரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, மிகப்படுத்தி சொல்கிறது. ஒரு கனவாக இருந்தாலுமே அந்த கனவை ரொம்ப மிகப்படுத்தி ஒருத்தங்கிட்ட பேசுனீங்க அப்படின்னம்னா யூ ட்ரா பாய்சன். பொய் சொல்கிறத பற்றி நான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
அதே மூணாவது விஷயம் அப்படிங்கிறது தான் அதிகமான பல பிரச்சனைகளுக்கு விமர்சனம். அதாவது ஒருத்தர் இல்லாதப்போ வந்துட்டு இவன் எப்படிலாம் பண்ணான் தெரியுமா, அவன் யார் தெரியுமா, அவனா எனக்கு கிழிச்சான், இவனை பற்றி உனக்கு அது ரொம்ப சீப்பான ஒரு விஷயம். இந்த புது வருஷத்துலையாவது அதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இதில் இப்போ நான் இந்த பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு பர்சனை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த 3 விஷயத்தை நான் ஒரு போனஸாக தான் நான் சொல்கிறேன். அது என்னென்னு சொல்லி கேட்டால், எனக்கு தோன்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே நான் சொன்னேன். அது அவர்கிட்ட இருந்து கிடைச்ச லேர்னிங் அப்படிங்கிற கூட நான் இன்டாக்ட் பண்ணல. இட்ஸ் நாட் a leaf or a feather of that particular chapter that I'm speaking about, but this is one particular thing that I wanted to communicate. அது நான் தனியாக ஒரு வீடியோவை போட்டு நான் கம்யூனிகேட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் என்னன்னு தெரியல, வீடியோஸ் இப்போ சொல்கிறது நிறைய என்னுடைய வீடியோஸ் ஒழுங்காக போகிறதில்ல. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் டிக்ளைன் ஆகுது, டு பி வெரி ஃப்ரேங்க் வித் யூ. அதனால தான் நான் இப்போ அதிக வீடியோஸ் போகிறதில்ல. ஸோ வென் இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி ரிசீவ்ட் அப்படிங்கும்போது அது போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் சில வீடியோஸ் போகிறது வந்துட்டு ஒரு 2, 3, 4 பேர், ஒரு 10 பேருக்குள்ளே இருப்பாங்க. அவங்க ரெகுலராக பார்க்குறாங்க. அவங்களுக்காக ஐ திங்க் ஐட் பி டூயிங் சம் ஒர்க் சீரியஸ்லி. அப்படி பண்ணப்பட்ட ஒர்க் தான் இந்த லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ அப்படிங்கிறது. ஸோ நான் சொல்கிறது யோசிங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷங்கிட்ட இருந்து சில விஷயங்களை நம்ம அப்படியே அவங்க லைஃப்பை படித்து பார்த்து எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் நல்ல விஷயந்தான். இட்ஸ் அ குட் எத்திக் அண்ட் இட்ஸ் அ குட் ஹேபிட். பெரிய பெரிய சேனல்ஸ் அவரை பற்றியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அந்த சேனல்ஸ்லாம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வியூஸ் எல்லாம் போகுது. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த சேனலோடைய ஓனர்ஸ்க்கு உண்டான சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறவங்க நேச்சுரலி பார்ப்பாங்க. பட் அந்த அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் கிடையாது இங்கே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா, நாளைக்கு யாராவது ஒருத்தர் எதேச்சியாக இந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒரு லேர்னிங் கிடைக்கும் இல்லையா? That's the only reason. So thank you so much for listening to me. This is Manikandan Sundaresan, resting the case. And I pray God that Mr. Vijayakanth's soul will be resting in peace. And we will not be having any other person like him in the, at least to the near future, like 50-60 years. But நம்ம அவருடைய பெரிய விஷன் அப்படிங்கிறது களைஞ்சு போன மாதிரி நம்மளுடைய விஷன் களைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவர்கிட்டருந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு படிப்பினை அப்படின்றது தான். ப்ரூஸ்லி, விஜயகாந்த் இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் டைமில் இவங்க இப்படி போனதுக்கப்புறம் ரொம்ப நாள் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வான்டேஜ், ரொம்ப நாள் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. வி ஸ்பீக் அபவுட் ப்ரூஸ்லி ஈவன் நவ். அதே மாதிரி தான் அதே சினி இண்டஸ்ட்ரியில் விஜயகாந்த் அவர்களும் அதே மாதிரி தான். ஹி வில் பி ஸ்போக்கன் ஃபார் several to the power of infinity years. So we will live like a legend, and we will also try to create legacy like him. Thank you. This is Manikandan Sundaresan, resting the case. And if I meet you with the next video, until then, live strong and expect only great things. Jai Hind.